சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருக்கேன். நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. பொரியவும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கவும் ஒரு சின்ன தக்காளி எடுத்துட்டு அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா வதங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கவும் சிக்கன் சேர்த்துக்கலாம். டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அந்த மசாலா இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சாதத்துக்கு சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மூடிடலாம். வச்சு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அக்கு சிக்கன் மசாலா அது சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மசாலா வேகிறதுக்கு கறி வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும். நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். நல்லா இங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.